அங்கிள், எங்க அங்கிள் ஜோலி? அதோ ஏய், என்ன பயப்படுற மாதிரி நடிக்கிறியா? இல்ல மாஸ்டர், உண்மையிலேயே உங்களை பார்த்தா பயமா இருக்கு. எதுக்கு பயப்படுற? யார் நீ? ஜூலி. மொட்டையா ஜூலின்னா? நீ என்ன ரோமியோ ஜூலியட்ல வர ஜூலியா? சொன்ன உடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு. நீ யாருடைய கண்டுபிடிப்பு? இங்க எதுக்காக வந்த? நான் ப்ரொஃபசர் எக்ஸோட கண்டுபிடிப்பு. உங்க ஜீனிய ஆஃப் பண்றதுக்காக இங்க வந்தேன். கேட்டியா மூசா? நான் சொன்னது சரியா போச்சா? இனி இது கூட பேசி பிரயோஜனமே இல்ல. உடனடியா டெமாலிஷ் பண்ணி ஆகணும். அங்கிள், தயவு செஞ்சு ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுங்க மாஸ்டர். என்ன 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 சொல்ல போற? ஜீனிய ஆஃப் பண்றதுக்காக நான் இங்க வந்திருந்தாலும் அதுக்காக இதுவரைக்கும் ஒரு துரும்ப கூட நான் கிள்ளி போடல மாஸ்டர். ஏன்? ஏன்னா ஏன்னா ஏய், கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. ஏன்னா நான் ஜீனிய பார்த்த உடனே ஆஃப் ஆயிட்டேன். ஏய், நான் தானே உன்னை ஆஃப் பண்ணேன். அங்கிள், அது வேற ஆஃப். என்ன ஆஃப்? ஜோலி ஜீனிய பார்த்ததுமே புடிச்சு போய் காதலிக்க ஆரம்பிச்சிருச்சான். அதான் ஆஃபா? சீ, நீ கெட்ட கேட்டுக்கு உனக்கு வெக்க வேறையா? மனுஷங்களை போல இல்லாம நீங்களாவது விசுவாசமா இருப்பீங்கன்னு நம்பி உங்களை உருவாக்குன எனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். மிஷினான நீங்களும் இப்படி நம்பிக்கை துரோகம் பண்ணினீங்கன்னா இனி நான் எதைத்தான் நம்புறதுன்னே தெரியல. மாஸ்டர், கடமையில கண்ணும் கருத்துமா இருந்த ஜீனிய கரைச்சு காதல்ல விழ வச்சது நான் தான். ஜீனி மேல எந்த தப்பும் இல்ல. நீங்க என்ன தண்டனை கொடுக்கறதா இருந்தாலும் அத எனக்கே கொடுங்க. ஜீனி ஒரு அப்பாவி, அத எதுவும் பண்ணிடாதீங்க. ஓஹோ, இதுல தியாகம் வேற பண்றீங்களோ? ஜீனி கூட தான் என் வாழ்க்கைன்னு ஆன பிறகு எனக்கும் நீங்க தான் மாஸ்டர்னு அந்த நிமிஷமே நான் முடிவு பண்ணிட்டேன். நீங்க பார்த்து எங்களை சேர்த்து வச்சாலும் சரி, பிரிச்சு வச்சாலும் சரி, அது உங்க விருப்பம். என்ன இது? ஏன் விருப்பம்? அங்கிள், ஒரு நிமிஷம் என் கூட வாங்களேன். சரி வா. அங்கிள், ஜூலி பட்டவர்த்தனமா எல்லா உண்மைகளையும் சொல்லிடுச்சு. சொல்லுங்க அங்கிள், உங்களோட முடிவு என்ன? என்ன சொல்ற மூசா? இந்த சாத்தானுங்க இப்படியெல்லாம் பண்ணுன்னு படைச்ச நானே கற்பனை பண்ணி பார்க்கல. சரி, பண்ணிடுச்சு. இப்ப என்ன பண்ணலாம்? எனக்கு எதுவும் தோணல. அங்கிள், நீங்க என்ன மதிச்சு கூப்பிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லியும் வீடியோவை போட்டு காட்டியும் நீங்க உங்க கவலையை வெளிப்படுத்துறதுக்காக சொல்றேன். ஜீனியையும் ஜூலியையும் ஒன்னு சேர்த்துருங்க அங்கிள். மனுஷனே புரிஞ்சுக்காத இந்த காலத்துல ஜீனியையும் ஜூலியையும் சேர்த்து வைக்கிறது மூலமா மிஷின்களை புரிஞ்சுகிட்ட விஞ்ஞானிங்கிற பெருமையும் உங்களுக்கு வந்து சேரும். ஜூலியோட சிஸ்டத்துல சில மாற்றங்களை செஞ்சு முழுக்க முழுக்க உங்க அசிஸ்டண்டாவே வச்சுக்கிட்டா ஜீனியும் ரொம்ப சந்தோஷப்படும். உங்க பிரச்சனையும் தீர்ந்த மாதிரி இருக்கும். அங்கிள், அடுத்த தடவை நான் உங்க வீட்டுக்கு வரும்போது ஜீனியும் ஜூலியும் சேர்ந்து நின்னு என்ன வரவேற்கணும். இது என்னோட ஆசை அங்கிள். வரேன் அங்கிள். என்ன சொல்றான் இவன்? கலக்குற மச்சி. கலக்குற மச்சி.
போடல, மனுஷன் காலையிலேயே மாய மருந்து ஆராய்ச்சி ஆரம்பிச்சிட்டாரு போல இருக்கு. என்ன பாஸ், குடுவையை போட்டு உடைச்சிட்டீங்க? மண்டையை உடைச்சிருக்கணும், தப்புன்ட்டேன். என்ன பாஸ், வந்தது வராததுமா என்ன மூட் அவுட் பண்றீங்க? என்ன ராத்திரி பூரா கண் முழிச்சு 148 கெமிக்கல்ஸை டிராப் பை டிராப்பா ஒன்னு சேர்த்து மாயமா மறையிற மாத்திரையை கண்டுபிடிச்சு அது கை கூடி வர நேரத்துல பாஸ்னு கத்தி குடுவையை கை தவறி கீழே போட்டு கெமிக்கல்ஸை கொட்டி ஆராய்ச்சியை கருத்துட்டிய. பாஸ் 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 சாரி பாஸ். செய்யறது செஞ்சுட்டு சாரி சொன்னா சரியாயிடுமா? இல்லே, ஏமாந்து போனதுக்கு என்ன பண்ண முடியும்? ஏமாந்து போனது நீ இல்ல, உன்னை வேலைக்கு வச்ச நானு. ரொம்ப அழுத்துக்காதீங்க, வேணானா சொல்லிடுங்க. எனக்கு இருக்கிற மூளைக்கு $10,000 சம்பளத்துக்கு ஃபாரின்ல வேலைக்கு கூப்பிடுறாங்க. ஓஹோ, உன் மூளைக்கு $10,000 சம்பளத்துல ஃபாரின்ல வேலை? ஆமா, நான் தான் யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். நீ யோசிக்கிறேன்னு வேற சொல்லிட்டு வந்திருக்கிற. எஸ் எஸ். உனக்கு $10,000 இல்ல $20,000 கூட சம்பளமா கிடைக்கலாம். ஆனா கொடுக்குற முதலாளி என்ன மாதிரி இருக்க மாட்டான். என்ன மாதிரி ஒரு தங்கமான முதலாளியே நீ இந்த உலகத்துல எங்க தேடி பார்த்தாலும் கிடைக்காது. யாரு நீங்களா? நீங்க தங்கமா? பின்ன நீ செய்யற எத்தனை ஐச்சாட்டுன்னு பொறுத்து உன்னை இன்னும் வச்சிருக்கானே. எனக்கு வச்சிருக்கீங்களா? ஜி வந்து உன்னை வேலைக்கு வச்சிருக்கானே, அத சொன்னேன். அதான பார்த்தேன். அப்ப சொல்லு, என்ன மாதிரி பொறுமையான முதலாளி எங்கேயாவது கிடைப்பாங்களா? அப்ப நான் தங்கம் தானே. சிங்கம்னு சொல்றியா? அசிங்கமா? கேட்காமே இருந்திருக்கலாம். சரி, அதை கூட விடு. அழகோ அசிங்கமோ, நல்லவனோ கெட்டவனோ, நியாயமோ அநியாயமோ, வேலை கொடுத்த முதலாளிக்கு செஞ்சோட்டு கடன் தீர்த்த கர்ணன் மாதிரி விசுவாசமா இருக்கணும். நீ அப்படியே இருக்கிற, சேம் சைட் கோல் போடுற, முதுகுல குத்துற, என்னையே வாரி விடுற. நான் பர்மிஷன் கொடுக்காம சம்பளத்தை ஏத்திக்கினே போறேன். போதும், உங்க கதை கலைச்சு போ. முடிவா என்னதான் சொல்ல வரீங்க? உனக்கு இன்னும் வேலையில ஈடுபாடு பத்தாது. முறைகாத. 100% டெடிகேஷனோட இருக்கணும், கடினமா உழைக்கணும். நான் செய்யற வேலையை டிஸ்டர்ப் பண்றதுலயே குறிக்கோளா இருக்கே தவிர எதிரிங்க முகாமில் என்ன நடக்குதுன்னு வேவு பார்க்கறது நீயா எனக்காவது போயிருக்கியா? அதான் அந்த அருமநாயகம் வீட்லயும் மூசா வீட்லயும் அடிக்கிற கூத்தும் கும்மாலமும் இங்க வரைக்கும் கேக்குதே. இதுல நான் தனியா வேற போய் துப்பறியணுமா? அவங்க கூத்தடிக்கிறது அவங்களுடைய தற்காலிக வெற்றியை கொண்டாடுறதுக்காக. நான் ஏன் பண்றது என்னுடைய நிரந்தர வெற்றிக்காக. அதுதான், அந்த வெற்றிக்காக நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? இத பார், இனிமே என்ன பார்த்து இந்த மாதிரி குதர்க்கமான கேள்வி கேட்கறத விட்டுரு. இனிமே இந்த மாதிரி கேள்வி கேட்ட ஒவ்வொரு வாரத்துக்கு 100 ரூபாய் கட்டு. பாஸ், விட்டதை பிடிக்க வேற வழி தெரியல. இது ரொம்ப அநியாயம் பாஸ். நீ 1000 ஏத்தினே போவ, அது நியாயம். நான் 100 ரூபாய் குறைச்சா அது அநியாயமா? நான் சொன்னதுதான். முதல்ல போய் ஒரு குரங்க பிடிச்சிட்டு வா. என்னது, குரங்க பிடிச்சிட்டு வரதா? ஆமா, மாயமா மறையிற மருந்த முதல்ல அந்த குரங்கு கொடுத்து, அந்த குரங்கு மாயமா மறைஞ்சாதான் நாம அதை சாப்பிட்டு மாயமா மறைய முடியும். இதுக்காக தனியா எதுக்கு குரங்கு பிடிக்கணும்? நீங்களே என்ன குரங்காக்காத. போய் குரங்கும் கைமா வந்தாவா, இல்ல அப்படியே போயிடு. கெட் லாஸ்ட். இந்த கிறுக்க என்ன போய் குரங்கு பிடிச்சிட்டு வர சொல்றானே, நான் எங்க போய் குரங்கு பிடிக்கிறது? ஒருவேளை நாம இன்னைக்கு முழிச்ச மூஞ்சி சரியில்லையோ? நாம எங்க நல்ல மூஞ்சில முழிக்கிறது? தினமும் இந்த தீஞ்ச மூஞ்சில தானே முழிக்கிறோம். இப்ப யார் கூட பேசுறது? அப்பா கூட பேசியாச்சு, மூசா கூடவும் பேசியாச்சு, ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் பேசியாச்சு. இனிமே யார் கூட பேசலாம்? நம்மள கொடுமைப்படுத்தின அந்த பார்வதிய மறந்துட்டோமே. ஏன் விரோதியா இருந்த அவ நினைவே எனக்கு வராம போச்சே. நான் வாய் பேச மாட்டேன்னு அந்த சண்டாளி என்னை எவ்வளவு கொடுமைப்படுத்தினா. அவளுக்கு நான் வாய் பேசுறது தெரிய வேணாமா? அவளை நான் கொஞ்சமாவது பழி வாங்கணுமே. இதோ நான் வரேன்டி, இப்ப பாரு. ஏய் பார்வதி! பார்வதி! பார்வதியா? யார் அது என் பேரை சொல்லி கூப்பிடுறது?
என்ன இது? யாரையும் காணோம். ஆனா கூப்பிட்ட மாதிரி இருந்தது. ஒருவேளை பிரம்மையா இருக்குமோ? அதானே, என்ன பேர் சொல்லி கூப்பிட இந்த ஏரியாவுல எவ்வளவுக்கு தைரியம் இருக்கு? என்னடி பார்வதி, சௌக்கியமா? என்ன யாரையுமே காணோம். என்னதானே கூப்பிட்டாங்க? இன்னொரு தடவை கூப்பிட்டோம், பாத்துக்கிறேன். ஏய் பார்வதி லூசு, உன்னதாண்டி கூப்பிடுறேன், காது கேட்காதா? ஏய், எவடி அவ? தைரியம் இருந்தா என் முன்னாடி வந்து பேசுங்கடி. ஏய், நீ 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 என்னடி நீ நீ நீ? நான் தான் ஸ்ரேயா, ஞாபகம் இல்ல? நீ 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 பேசுற? நேர்ல பார்த்த பிறகும் சந்தேகமா பார்வதி? என்னடி பாக்குற? நம்ப முடியலையாடி? நான் தான் ஸ்ரேயா, தெரியுதாடி? என்னடி என்ன வாடி போடின்னு கூப்பிடுற? என்ன தைரியம் ஆயிடுச்சா உனக்கு? என்னம்மா, என்கிட்ட இருந்த பயம் விட்டு போச்சா? ஆமா விட்டு போச்சு. இப்ப என்ன பண்ண போற? என்ன பண்ண போற? ஏய், என்ன நீ என்ன பார்த்து கையெல்லாம் நீட்டி பேசுற? உன்ன ஏய், என்ன நீ? ஏய், என்ன என்கிட்டயும் உன் விதைய காட்டுறியா? இப்ப எங்க போன நீ? என்ன இது? என்னம்மா, நான் போட்டு சுடல மறந்து போச்சா? இல்ல என்கிட்ட அடி வாங்கினியே, அதுவும் மறந்து போச்சா? என்ன உனக்கு என்கிட்ட மறுபடியும் அடி வேணுமா? அதான் என்ன பார்க்க வந்திருக்கியா? நான் பழைய ஸ்ரேயா கிடையாது. பார்வதிக்கு என்னாச்சு? தனக்கு தானே பேசிட்டு இருக்கா? எதிரில யாரோ நிக்கிற மாதிரி சண்டை வேற போட்டுட்டு இருக்கா? ஆமாக்கா, அவளுக்கு ஏதாவது மரகிற கண் இருக்குமோ? அதானே புரியல. இங்க பார், ஒழுங்கு மரியாதையா சொல்றேன், இங்க எது போயிடு, இல்ல உன்னை அப்படியே அடிச்சு கொன்னுருவேன். அடி பைத்தியமே, நான் மத்தவங்க கண்ணுக்கு தெரிய மாட்டேன், உன் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியுவேன். சோ உன்னை பாக்குறவங்களுக்கு எதிரில யாருமே இல்லாம நீ தனியா சண்டை போடுற மாதிரி தான் தெரியும். பாக்குற கண்ணுக்கு எப்படி தெரியும்? பைத்தியம்னு நினைப்பாங்க. என்னடி இது? ஒண்ணுமே புரியல. ஐயோ, வா போய் பார்க்கலாம். என்ன பார்வதி, யாரையுமே காண, யார் கூட சண்டை போட்டுட்டு இருக்க? இவ கூடதான். யாருமே இல்ல. இல்ல, இதோ நிக்கிறா பாருங்க. ஐயோ ஐயோ. பார்வதி, உனக்கு என்ன ஆச்சு? ஏன் வெறும் இடத்த காட்டி பேசிட்டு இருக்க? இல்ல, இதோ நிக்கிறா பாருங்க. உங்களுக்கு தெரியல, இதோ நிக்கிறா பாருங்க. ஐயோ பார்வதி, உனக்கு என்ன ஆச்சு? ஏன் வெறும் இடத்த காட்டியே பேசிட்டு இருக்க? ஐயோ, இது வெறும் இல்ல, நிக்கிறா பாருங்க, சிரிக்கிறா பாருங்க. ஏய், சிரிக்காதடி. சிரிக்கிறா பாருங்க. போடி பைத்தியக்காரி, அங்க யாருமே இல்லடி. யாருமே இல்லையா? நீ பைத்தியம் தாண்டி, நீ பைத்தியமே தான். ஐயோ, இதோ நிக்கிறாளே. சிரிக்காதடி, சிரிக்காதன்னு சொல்றல. இதோ நிக்கிறா பாருங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? சிரிக்கிறா பாருங்க. ஏய், சிரிக்காதடி. ஐயோ, பார்வதிக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுடி. வா நம்ம போலாம். பைத்தியமா? ஏய் ஏய், இருங்க, நான் பைத்தியம். இருங்க, உன்னை வச்சுக்கிறேன். ஏய், நான் பைத்தியம் இல்ல, சொன்னா கேளுங்க. நான் பைத்தியம் இல்ல, நில்லுங்க நில்லுங்க. பைத்தியம் வருதுடி. ஏய், உன்னை கொன்னுருவேன்டி. உன்னை. நீ பைத்தியமே தான். ச்சே, உஷா நில்லு. பைத்தியம் வருது, சீக்கிரம் ஓடி போலாம். இப்பதான் உடம்பு கலகலப்பா ஃப்ரீயா இருக்கு.
2-3 நாளா அந்த ப்ரொஃபசர் எக்ஸிட்ட மாட்டிக்கிட்டு படாத பாடு பட்டோம்ல. நீ மட்டுமாடா மாட்டி முடிச்சுக்கிட்டு இருந்த? நம்ம பூத குடும்பத்தையே கொஞ்ச நாள் கலக்கிட்டாரடா அந்த எக்ஸ். ஆமா ஆமா மாமா, அந்த ப்ரொஃபசர் எக்ஸ் கிட்ட நம்ம அஜாக்கிரதையா இருந்தனால படாத கஷ்டம் பட்டுட்டோம். உண்மைதான் ராணி. என்னங்க, நான் அவங்க கிட்ட உன்னை கேட்கணும்னு நினைச்சேன். நம்ம பூதங்களை மயக்கிற மந்திரம் ஒண்ணு இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதா? ஆமாப்பா, அதை நானே கேட்கல நினைச்சேன். அதுக்குள்ள அம்மா கேட்டாங்க. அது மாதிரி ஏதாவது இருக்கா? எனக்கும் இது புதுசா இருக்கு மாமா. இப்படி ஒரு வீக் பாயிண்ட் இருக்குன்னு நமக்கு தெரியாம போச்சு. இந்த மாதிரி ஆவிகள் பூதங்களை வசியப்படுத்துற மந்திரம் இருக்குன்னு எனக்கு முன்னமே தெரியும். ராணி சொன்ன மாதிரி அந்த ப்ரொஃபசர் எக்ஸுக்கு எப்படி இதெல்லாம் தெரிய போகுதுன்னு நான் சும்மா விட்டுட்டேன். இந்த பாருங்க, நம்ம வீக் பாயிண்ட் என்ன எப்படின்னு முன்கூட்டி எங்க கிட்ட சொல்லிடுங்க. வேற ஒண்ணும் இல்ல ஆயிஷா, மூசா இருக்கிற தைரியத்துல தான் நான் கொஞ்சம் மேம்போக்கா இருந்துட்டேன். நல்ல வேளை என் பேரை வெளியே இருந்தான், ஏதோ சொல்லி நம்மளை எல்லாம் கூட்டிட்டு வந்துட்டான். அவன் மட்டும் கூட்டிட்டு வரல, நம்ம கதி எல்லாம் அதோ கதிதான். இவ்வளவு ஆபத்துக்கு மத்தியில ஒரு ஆதரவான விஷயம் என்ன தெரியுமா மாமா? வழக்கமா நம்மள யாராவது ஒருத்தர் தான் மாட்டுவோம். ஆனா இந்த தடவை ஒட்டு மொத்தமா எல்லாரும் ஒரே இடத்துல மாட்டிக்கிட்டோம். என்ன, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவா இருந்தனால எந்த துன்பமும் தெரியல. ஆனா அங்க நடந்தது நினைச்சத சிரிப்பா வருது. அந்த கூத்த சொல்றியா ராணி? நல்ல வேளை யாருக்கும் தெரியாம சிலிண்டருக்குள்ளேயே நடந்தது. அதை நினைச்சுதான் நாம சிரிச்சுக்கணும். அப்பா, ராணியும் அம்மாவை சண்டை போட்டு தான் பார்த்துருக்கோம். ஆனா இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க பாத்தீங்களா? பார்க்கவே கண்கொள்ளா காட்சியா இருக்குப்பா. இல்லப்பா, இப்படித்தாண்டா சந்தோஷமா இருக்கணும். அப்படி இருந்தா தானே குடும்பத்துக்கு அழகு. இனிமே பாரு, சண்டையே வராது. என்ன, மூசா வீட்டுக்குள்ள ஒரே சிரிப்பு சத்தம் கேக்குது? ஆமாத்த, 2 பேரும் எப்பயும் சண்டை போட்டுக்கிட்டு வீடே சந்தக்கடை மாதிரில இருக்கும். இன்னைக்கு என்னமோ அதிசயமா வீடே கலகலப்பால இருக்கு. வா வா, என்னன்னு போய் பாப்போம். ஐயோ, காரணத்தை தெரிஞ்சுக்கலன்னா என் மண்டையே வெடிச்சிரும் போல இருக்கு. அத்தை, இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாதான் நமக்கு ஆளு மாத்தி ஆளு ஏதாவது நல்லது பண்ணுவாங்க. இவங்க இப்படி 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டா என்னத்த பண்றது? நமக்கு ஒண்ணுமே கிடைக்காதே. அப்படி எதுவும் நடக்காது. அப்படியே ராசியானாலும் அதை நாம விட்டுறக்கூடாது. வா வா, என்னன்னு போய் பாப்போமே. இனிமே சந்தோஷமா இருப்பான். ஆயிஷாக்கா, வாங்க. வாப்பா. ராணி, அவங்க வந்திருக்காங்கல்ல, குடிக்க ஏதாச்சும் கொண்டாமா? கொண்டு வரத்த. ஒரு நிமிஷம். ஏமா, உங்க 2 பேருக்கு என்னாச்சு? ஏதோ காணாததை கண்ட மாதிரி திகைச்சு போய் நிக்கிறீங்க. அதானே ஆயிஷாக்கா, டைவர்ஸ் கேட்டு பிரச்சனை பண்ண உங்க மருமகிட்ட கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்கீங்களே, அதையெல்லாம் மறந்துட்டீங்களா இல்ல மன்னிச்சிட்டீங்களா? மறக்கிறதாவது மன்னிக்கிறதாவது மாமியார் தான், மருமக தான்.